Hi guys, welcome to Learn with Neos யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிட் அண்ட் கிட்டப்போட டுட்டோரியல் தான். இதில் நீங்கள் ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியராக வரும்போது இந்த கிட்டப்போட இம்பார்ட்டண்ட்டும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் டெவலப்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கிட்டோட ஃப்ளோ தெரியணும்னு இல்லை. ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கும் இந்த கிட் அண்ட் தென் கிட்டப்போட ரொம்பவே வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஃப்ளோவில் இருக்க போகிறீங்க. இதில் மற்ற வீடியோஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு எது இந்த கமெண்ட் அப்படின்னு சொல்லி குழப்பாமல் உங்களுக்கு நீங்க ரியல் டைம்ல என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, அந்த கமெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இதோட கன்டினியூட்டி ஃப்ளோ வந்து உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிட் அண்ட் தென் கிட்டப் இவங்க 2 பேர் யாரு? ஸோ அதுக்கப்புறம் இது ஏன் இந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க? இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க இதுல ரியல் டைம்ல என்ன ஒர்க் பண்ண போறீங்க? அப்படின்றத டீட்டெயில்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் ஃப்ளோ. இந்த கிட் அண்ட் தென் கிட்டப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது அதோட லோகோவா இருக்கும். அண்ட் தென் நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன ஃப்ளோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதுல கீ ஷார்ட் டேர்ம்ஸா வந்து இதுல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிட் அண்ட் தென் கிட்டப்க்கு என்ன டிஃபரன்ஸ்? இந்த கிட் அண்ட் தென் கிட்டப்ன்றது உங்களோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிட் அண்ட் தென் கிட்டப்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினே இருக்கும். ஸோ இந்த கிட்ன்றது ஒரு டூல் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த கிட் ஹப்ன்றது ஒரு ரெபாஸ்ட்ரி மாதிரி. ஒரு ரெபாஸ்ட்ரினா இது உங்களுக்கு எக்ஸாம்பிள்னா உங்களோட கூகுள் டிரைவ் மாதிரி. ஒரு கூகுள் டிரைவ்ல உங்களோட கோட்ஸ் லைக் உங்களோட ஃபோட்டோஸ் லைன்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபைல்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அங்கே ஆட் பண்ணியிருப்பீங்க. அது அந்த மாதிரி ஒரு பர்பஸ் தான் வந்து இந்த கிட்டப். ஸோ இந்த கிட் ஹப்பில் ஒரு இமேஜஸோ இல்லை ஃபைல்ஸோ நீங்கள் எது வேணால் நீங்கள் இங்கே புஷ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து இந்த கிட் ஹப் அப்படின்றது ஒரு பிளேஸ். ஸோ அது வந்து ஒரு ரெபாஸ்ட்ரி மாதிரி. அதை இங்கே மீன் பண்ண ஒரு டெக்னிக்கல் டேர்மில் நீங்கள் மீன் பண்ணுறது வந்து ரெபாஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் கிட்ன்றது ஒரு டூல். ஸோ இப்போ நீங்கள் கூகுள் டிரைவ் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னோம். அந்த கூகுள் டிரைவில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபைல்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நேராகவே வந்து கூகுள் டிரைவ்க்குள்ளே ஓப்பன் பண்ணி அங்கேயே நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபைலை ஆட் பண்ணிக்க முடியும். இங்கே இந்த ப்ராசஸில் எப்படி இருக்குன்னா, இந்த கிட்ன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி தான் இங்கே இருக்கிற ஃபைல்ஸை உங்கள் லோக்கலில் உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸோ அதை ஒரு சர்வர்லேருந்து ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இந்த கிட்ன்ற ஒரு டூல் வந்து மீடியேட்டராக யூஸ் பண்ணி லோக்கல்ல இருந்து அந்த பிளேஸ்க்கு நீங்கள் புஷ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுதான் வந்து எப்படி புஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப்ல கேட்டாங்கன்னா கிட்ன்றது ஒரு டூல், கிட் ஹப்ன்றது ஒரு ரெபாஸ்ட்ரி. ஸோ நான் ரெபாஸ்ட்ரியில் ஏதாச்சும் ஒரு ஃபைல்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த கிட்ன்ற டூலை யூஸ் பண்ணி அதை மீடியேட்டராக ஒர்க் பண்ணி என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் நான் அங்கே புஷ் பண்ணிப்பேன் அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 டூல் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஏன் இந்த 2 டூலை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த 2 டூல் இல்லாததுக்கு முன்னாடி கோடெல்லாம் ஒரு டெவலப்பர்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல ஒரு டெவலப்பர்ஸ் வந்து கோட் டைப் பண்ணுறாங்க. இல்லை நீங்களே வந்து அஸ் டெவலப்ஸ் இன்ஜினியர், க்ளவுட் இன்ஜினியர் எல்லாருமே வந்து கோட் டைப் பண்ணுறீங்க, சம்திங் ஏதாவது ஃபைல் எழுதுறீங்க அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களோட லேப்டாப்பில் தான் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ இப்போ லேப்டாப்லேயே எல்லா ஃபைல்ஸுமே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அதை சென்ட்ரலைஸ்டாக ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டம். லைக் இப்போ நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கிரிட்டிக்கல் கோட் டெய்லியும் டைப் பண்ணிட்டே வரீங்க. இப்போ சடனாக உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லீவில் அப்ரோச் பண்ணி போயிருக்கீங்க. அப்போது அந்த ப்ராஜெக்ட் என்ன நடக்கும்? ஸோ நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் வர வரைக்கும் அந்த கோட் வந்து ஹோல்ட்லேயே இருக்கும். ஏன்னா உங்கள் லேப்டாப் உங்ககிட்ட தான் இருக்குது, அதில் தான் அந்த கோட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ராசஸை நெக்ஸ்ட் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, உங்கள் லேப்டாப்பில் இருக்க கோடை எடுத்துகிட்டு வந்து கோடு அங்கே வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேசஸ்க்கு மூவ் பண்ணாங்க. இது இன்னொரு சினரியோ சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் டெய்லி வந்து டே டு டே ஒர்க் பார்க்குறீங்க. அந்த டே டு டே ஒர்க்கில் இன்னைக்கு போயிட்டு ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோட் டைப் பண்ணுறீங்க, நாளைக்கு ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோட், இந்த மாதிரி டெய்லி ஒரு 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 ஃப்ளோவாக வந்து ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ இந்த 10 லைன்ஸ் ஆஃப் கோட் 10 லைன்ஸ் ஆஃப் கோட் அடிக்கிறீங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த உங்களோட சீனியர் பர்சன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களோட லேப்டாப்பில் வந்து பார்க்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் சென்ட்ரலைஸ்டாக ஒரு பிளேஸில் ஹேப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ண முடியும். ஓகே, நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வரதுக்காக தான் சென்ட்ரலைஸ்டாக ஒரு பிளேஸ்க்கு நம்ம மாடியூல் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி உங்கள் லேப்டாப்லேயே உங்கள் கோட் ஸ்டோர் பண்ணிட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ரியல் டைமில் பார்க்கும்போது ஒரு கோடு வந்து நீங்கள் நினச்சிருக்கலாம் லைக் இப்போ இந்த ஸ்க்ரீன்லேயே இருக்க மாதிரி ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோடு தான் இருக்கும், இல்லை ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்குது அப்படின்னா அதோட ஸ்டோரேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா கேபியில் தான் இருக்க போகுது. இது எதுக்கு நான் லோக்கல்லே வச்சிருக்கலாமே, இது ஏன் நான் க்ளவுடுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் லோக்கலில் வந்து நீங்கள் ரியல் டைமில் வார் ஃபைல், ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. அதோட டிபெண்டன்சி பேக்கேஜஸ் எல்லாமே நீங்கள் ஒரு பண்டில் மாதிரி மேக் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி வார் ஃபைல்லாம் வந்து நீங்கள் லோக்கலில் வைக்கும்போது அதோட சைஸஸ் வந்து ஒரு 500 MBலேருந்து ஒரு 1 GB வரைக்கும் நீங்கள் லாங்காக போகுது. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்படி ஒரு லாங்காக ஒரு ஃபைல் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கீங்க, ரன் ஃபைலோட எல்லாமே பில் பேக்கேஜஸோட வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போது இதே மாதிரி நிறைய மாடியூல்ஸ் லைக் நிறையா
இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருப்பீங்க. இதே மாரி ஒரு 5 ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபைல்ஸோட கன்சர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய ஆயிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் உங்க லோக்கல்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்போ உங்க லேப்டாப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோனஸ் ஆகும். இப்போ இத வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டிய ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு, அத வேற ஒரு பிளேஸ் மூவ் பண்ணலாம். இப்போ வேற ஒரு சினரியோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ உங்க கோடு உங்க லேப்டாப்லயே இருக்கு. சப்போஸ் வந்து உங்க ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல உங்க லேப்டாப்ல இருக்க கோட் ஃபுல்லாவே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, ஏதோ கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா, மொத்தமா போயிடும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேக்கப் பர்பஸ்க்காகவும் நீங்க வந்து இந்த கோட உங்க லேப்டாப்ல வைக்காம வேற ஒரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ உங்க லேப்டாப்ல ஒரு கோட ஸ்டோர் பண்ண வைக்காம, ஒரு சென்ட்ரலைஸ்டா ஒரு பிளேஸ்க்கு நீங்க மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஃப்ளோஸ்லாம் யூஸ் பண்றீங்க. இத வந்து நீங்க சென்ட்ரலைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஷேர் பாயிண்ட் மாரி நீங்க திங்க் பண்ணிக்கலாம். ஒரு ஷேர் பாயிண்ட் மாரி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத வந்து நீங்க இல்ல உங்க கொலீக்ஸ் எல்லாருமே வந்து காமனா ஆக்சஸ் பண்ற மாரி. இதுதான் வந்து இந்த GitHubஓட ஒரு ஃப்ளோ. ஓகேவா? இந்த GitHubன்றது உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமா தான் ஒர்க் பண்ண போகுது. ஸோ ஸ்டார்ட்டிங் டேஸஸ்ல எல்லாமே லோக்கல்ல வச்சிருக்கனால இந்த மாரி சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு. அதனால ஒரு கிளவுட்ல இருக்கிற GitHub ரெப்போக்கு நீங்க மூவ் பண்ணி வைப்பீங்க. அங்க இருக்கிறது உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் டொமைன் நேம் சிஸ்டம். அந்த அந்த இது கீழ வந்து சாரி டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் கீழ ஒர்க் ஆகும். அதுக்கு கீழ உங்களுக்கு இந்த ஃப்ளோலாம் ஒர்க் ஆக போகுது. இப்போ இந்த வெர்ஷன் இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, இத நீங்க இந்த இந்த டாபிக்கே நம்ம பார்க்க போற டாபிக்கே வந்து சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது SCM ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ SCMனா சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட். ஸோ உங்க கோட உங்க லோக்கல்ல அதாவது உங்களோட சோர்ஸ் கோட மேனேஜ் பண்ற ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த SCM. அதுக்கு தான் வந்து நீங்க GitHub யூஸ் பண்ணாலும் சரி, GitLab யூஸ் பண்ணாலும், Bitbucket யூஸ் பண்ணாலும், இந்த மாரி நெறைய டூல்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி பிளேஸ், அந்த மாரி டூல்ஸ்ல, அந்த மாரி பிளேஸஸ்ல உங்க கோட வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இத வந்து வேற ஒரு டெர்ம்ல சொல்லுவாங்க. வெர்ஷன் கண்ட்ரோல் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ VCM அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்க ஃபைல்ஸ நீங்க அப்லோட் பண்றத வந்து ட்ராக் மாரி எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது வந்து உங்களோட பேர்ல கமிட் ஆயிருக்கும். இப்ப திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி இன்னொரு கமிட் பண்றீங்கன்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் கமிட் பண்றீங்களோ, அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்கன்றத ஒரு ட்ராக் மாரி சேஞ்சஸ் ஆகும். எதுக்கு இந்த ட்ராக்லாம் மாடிஃபை பண்ணணும்? அப்படியே ஒரே ஃபைலாவே பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு பெஸ்ட் ஃபோட்டோ ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோவ ஒரு எடிட் பண்றீங்க. ஸோ டைரக்ட்டா அந்த ஃபோட்டோவ அப்படியே எடிட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அதில ஏதாச்சும் ஒரு சேலஞ்சஸ் இருந்தாலுமே அப்படியே அது இம்பாக்ட் ஆகும். அந்த நல்ல ஃபோட்டோ உங்களுக்கு வேஸ்ட்டா போயிடும். இப்போ இதுவே ஒரு காப்பி மாரி எடுத்து மேக் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஒரிஜினல் ஃபோட்டோ அப்படியே இருக்கும். இந்த காப்பில தான் உங்களோட சேஞ்சஸ் எல்லாமே நீங்க பண்ணுவீங்க. அப்போ இதில ஏதாச்சும் ஒரு பேடா உங்களுக்கு அவுட்புட் வந்தா கூட, நீங்க அத தூக்கி போட்டுட்டு, அந்த ஓல்டு ஒன் அதாவது பெஸ்ட்டா இருக்கிற ஃபோட்டோ வச்சு, நீங்க இதே மாரி இன்னொரு வாட்டி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் ப்ரீவியஸ் கோடுக்கு நம்ம போகணும். ஏதாச்சும் வெர்ஷன்ஸ் கண்ட்ரோல்ல மிஸ் ஆயிருக்கு. லைக் நீங்க ஒரு பேட்ச் இத ரியல் டைம்ல இப்ப சொல்லலாம் அப்படின்னா, இப்போ WhatsAppலயே வந்து ஒரு வெர்ஷன் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெர்ஷன் 13 டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து சடனா கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னா, திருப்பி ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போவாங்க. அப்ப உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் கமிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டோர் ஆகணும். அதாவது ப்ரீவியஸா எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்ப எப்படி இருக்கு. அப்ப ப்ரீவியஸா இருக்கிற கோடு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, ஈஸியா நீங்க அந்த அந்த வெர்ஷனுக்கு நீங்க மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணது தான் இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இதையும் வந்து இந்த GitHub இந்த 2 பேருமே வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி குடுத்துருவாங்க. அண்ட் தென் இது நான் சொன்னது தான். உங்களோட கோட வந்து டைரக்ட்டா அந்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணதுக்கு தான் இந்த GitHubன்றத டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டோர் பண்ணுவீங்க. இந்த பிளேஸ்ல தான் உங்களோட என்டையர் கோடுமே வந்து நீங்க ஹோல்ட் பண்ற மாரி இருக்கும். இதுதான் வந்து Git அண்ட் தென் GitHub. ஸோ அத பத்தி உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல பிங் பண்ணுங்க. நான் டீட்டெயிலா அத பத்தியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து கிளவுட் பேஸ்டு. இந்த GitHubன்றது ஃபுல்லாவே கிளவுட் பேஸ்ட்ல யூஸ் பண்ற ஒரு ரெபாசிட்டரிஸ் தான். நீங்க சென்ட்ரலைஸ்டா எல்லாருமே அங்க கோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உங்க கொலாபரேட்டர்ஸ் லைக் உங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து சென்ட்ரலைஸ்டா ஒரு பிளேஸ்ல வந்து உங்க கோட புஷ் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்ப யார் வேணா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் நீங்க ஒரு கோட்ல ஒர்க் பண்ணலாம். இல்ல அவங்களும் சேர்ந்து அதுல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும். இந்த மாரி பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த GitHubன்ற ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸ் மேக் பண்ணி, அங்க உங்களோட கோட் வச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. மார்க்கெட்ல ஒவ்வொரு கம்பெனி பேஸ் பண்ணி சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கும். அதுதான் சொன்னேன். GitLab யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. Bitbucket யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. சில கம்பெனிஸ் பொறுத்தவரைக்கும் அவங்களோட ஏதாச்சும் வேற ஒரு சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அங்கேயும் உங்களோட கோட நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட் டூல்ஸ் இருக்கு. எங்க வேணா நம்ம பண்ண முடியும். எல்லாத்துக்கும் வந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளோ ஒண்ணு தான். ஸோ கோட உங்க லோக்கல்ல வைக்கிறதுக்கு பதிலா அங்க வைப்பீங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றீங்க அப்படின்றது தெரிஞ்சா போதும். ஈஸியா நீங்க இந்த
கம்ப்ளீட் ஃப்ளோ புரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே ஒரு ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்ட் ஃப்ளோ எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ டெவலப்பர்ஸ் வந்து ஒரு கோட் ரைட் பண்ணுறாங்க. டெவலப்பர்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ கிளவுட் இன்ஜினியர்ஸ், டெவாப்ஸ் இன்ஜினியர், நீங்கள் யாரை வேணால் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கலாம். இப்போ நீங்களே கூட ஒரு கோட் ரைட் பண்ணுறீங்க. அந்த கோடை வந்து கமிட் பண்ணுறீங்க. கமிட் மீன்ஸ் அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு. ஸோ கமிட் பண்ணிட்டு புஷ் பண்ணுவீங்க. அது வந்து அங்கே மூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி தான் நீங்கள் மெர்ஜ் பண்ணுவீங்க. இதுதான் இந்த ஓவராலாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கோடை உங்கள் லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு புஷ் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்றதான். ஸோ இந்த கிட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதா இந்த ஒரு ஃப்ளோ டயக்ராம். ஸோ இந்த கிட் இந்த கிட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ரொம்ப ஈஸியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிட்டில் மொத்தம் 3 ஸ்டேஜஸாக பிரிச்சுக்கலாம். லைக் இங்கே பாருங்கள், ஒர்க்கிங் டைரக்டரி ஒன்று இருக்குது, ஸ்டேஜிங் ஏரியா ஒன்று இருக்குது, லோக்கல் இருக்குது. இந்த க்ரீன் பார்ட் ஃபுல்லாகவே வந்து உங்கள் லேப்டாப்பில் உங்கள் லோக்கலில் நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த 3 ஸ்டேஜஸ்மே. இந்த ஒரு பிங்க் பர்பிளில் இருக்கிறது வந்து ரிமோட் ரெப்போ. ரிமோட்ன்றது கிட் ஹப்போடது இந்த ரிமோட் ரெப்போ. ஸோ இந்த ரிமோட் ரெப்போன்றது உங்களோட கிட் ஹப், இது வந்து உங்களோட கிட். ஸோ இது கிட் அண்ட் தென் கிட் ஹப் அப்படின்றத ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்க லாஸ்ட் ஒரு பார்ட், அங்கேருந்து ஒரு ஃபைல் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஐ மீன் ஒரு ஃபைல் எழுதிருக்கீங்க. அந்த ஃபைலை நீங்கள் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதுதான் வந்து இந்த கிட் ஆட்ன்ற கமெண்ட் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் ஃபைலை ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்துடும். தென் அந்த ஸ்டேஜிங் ஏரியாவிலேருந்து கிட் கமிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் லோக்கலுக்கு வந்துடும். இதுதான் வந்து ஃப்ளோஸ். அதுக்கப்புறம் நீங்கள் புஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லோக்கல்ல இருந்து ரிமோட்டில், அதாவது கிட் ஹப்பில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஈஸியாக புஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு செயின் ஃப்ளோ மாதிரி உங்களுக்கு நடக்கும். ஸோ உங்கள் ஃபைல் இங்கே லோக்கலில் ரெடியாக இருக்குது. அதை நீங்கள் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் என் ஃபைலுன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டீங்க. அண்ட் தென் இந்த ஃபைலை அதுக்கு ஒரு மெசேஜஸ் பாஸ் பண்ணி ஓகே ஃபைல் கம்ப்ளீட்டாக இதை எப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக பண்டில் மாதிரி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா என்னோடது ரெடியாக இருக்குது. ஒரு பேக்கேஜ் மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு அவுட்டிங் போகிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜ் மாதிரி ரெடி பண்ணி போவீங்களா, அந்த மாதிரி அந்த பேக்குள்ளே எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வைக்கிறது அந்த கமிட் மெசேஜஸ். ஃபைனலாக நீங்கள் பண்ண அந்த கம்ப்ளீட்டாக இருக்க பேக்கை தூக்கி அந்த கார்லேயோ ஏதாச்சும் ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி கிட் புஷ் கொடுத்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு நீங்கள் புஷ் பண்ணிடுவீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ளோ. இப்போது ஆல்ரெடி அங்கே இருக்குது, அதை நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி வந்து நீங்கள் புஷ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை உங்கள் லோக்கலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிட் ஃபெச் கொடுப்பீங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரிமோட் ரெப்போலேருந்து உங்கள் லோக்கல் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு வந்து கிட் மெர்ஜ் அப்படின்ற இன்னொரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் லோக்கல்ல இருந்து உங்கள் ஒர்க்கிங் டைரக்டரிக்கு இந்த கிட் மெர்ஜ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போது இந்த 2 கமெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக டேரெக்டாக கிட் புல் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற சேஞ்சஸ் டேரெக்டாக உங்களோட லோக்கலுக்கு, அதாவது ஒர்க்கிங் டைரக்டரிக்கு கொண்டு வந்துடலாம். ஏதாச்சும் லேட்டர் இது வந்து ரெஃப்ரெஷ் கமெண்ட் மாதிரி. ஸோ டேரெக்டாக வந்து இங்கே கொண்டு வந்துடுவீங்க. இதுதான் வந்து உங்களோட கிட்டோட ஒர்க் ஃப்ளோ. ஸோ இதை வந்து எப்படி பண்ண போகிறோன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து இங்கே டீட்டெயிலாக இருக்குது. இந்த ஃப்ளோ இப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிட்டப்பில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏடபிள்யூஎஸ்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்கிட்ட கிட்டு லோக்கலில் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஏடபிள்யூஎஸ்லேயே ஒரு இன்ஸ்டன்ஸ்லேருந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீபேர், ஏதோ ஒன்று கீபேர் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் அ செப்பரேட். ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் பற்றி நம்ம ஏடபிள்யூஎஸ்ல வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதை பார்க்காதவங்க அந்த வீடியோஸும் பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி இது ஒர்க் ஆகுது, இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ தெரியாதவங்களுக்கு சொன்னேன். ஸோ டேரெக்டாக வந்து இந்த கிட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம SSH எடுத்திருக்கோம். ஸோ இந்த SSH எடுத்துட்டு இந்த SSHலேருந்து நம்ம எப்படி கிட் இன்ஸ்டால் பண்ணுறது, கிட்டோட கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட கமெண்ட் வந்து அதுக்கு முன்னாடி வந்து கிட் -f வெர்ஷன் கொடுத்து பார்க்கலாம். கிட் ஆல்ரெடி இருக்கான்னு சொல்லிட்டு. கிட் இல்லை அப்படின்னா இப்போ இந்த கிட்டுன்ற கமெண்டே இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து கிட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதோட பேக்கேஜ் மேனேஜர் வந்து இதில் இன்ஸ்டால் கிட் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா கிட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கேயே -y கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரன் ஆகிடும். ஸோ நான் மீன்வைல் உங்களுக்கு நான் அந்த டெர்மினல்லையும் ஆர்குமெண்ட்டை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே ப்ராசஸ் பண்ணுறேன். நீங்களும் இதே ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம இங்கேயே ஸ்பேஸ் விட்டு -y கொடுத்தா அங்கேயே ஒர்க் ஆகிருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு இங்கேயே காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே கிளியர் கொடுத்துறேன். ஸோ இங்கே ஸ்க்ரீனில் வர மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கிட் வெர்ஷன் கொடுத்து பாருங்கள்.
உங்களுக்கு வந்து கிட் இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ப்ரீவியஸாக இல்லை, இப்போ கிட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ பாருங்க, இந்த ஃப்ளோவில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ அந்த ஃப்ளோ கொடுக்காம, அதாவது இந்த ஃபஸ்ட்டு 2 கமாண்ட் கொடுக்காம நம்ம இது எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்ன நடக்குது, அப்புறம் ஏன் இந்த கமாண்ட் இங்கே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது 2த்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். அப்போ தான் உங்களுக்கு ஏன் எரர் அடிக்கும். ஸோ அந்த எரர் அடிக்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எதுக்காக அந்த கமாண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் லோக்கலில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு செக் பண்ணுங்கள். எடுத்த உடனே டைரெக்டாக அந்த ஃப்ளோ ஒர்க் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த பிடபிள்யூடின்னு போட்டு எந்த பிளேஸில் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சர்வருக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்கனால எனக்கு அந்த ஹோம் EC2 யூசர்னு ஷோ ஆகுது. இப்போ இதுவே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரில், உங்கள் லேப்டாப்பில் ஒரு ஃபோல்டர்லையோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் இருந்து நான் ஃபஸ்ட்டு வந்து மேக் டைரக்டரின்னு கொடுத்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கிட் ஸோ ஓகே கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துக்கிறேன். ஸோ கிட்டுன்ட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ கிட்டுக்குள்ளே ரெடியாச்சு. இந்த கிட்டுக்குள்ளே எந்த ஃபைல்ஸுமே எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ இப்போது இங்கேருந்து ஒரு ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். டச் கொடுத்து ஒரு ஃபைல் நேம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு எம்டியாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ இது கொடுத்துருங்க. இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தா எனக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. இந்த ஃபைல் இந்த நம்பர் டச் கொடுத்தீங்கன்னா எம்டியாக ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். இந்த ஃபைலுக்குள்ளே எந்த இதுவுமே இருக்காது. ஸோ இந்த பார்ட்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணும் அப்படின்னா நம்ம லினக்ஸ் வீடியோஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அந்த லினக்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போதைக்கு கிட் வெர்ஷன் கொடுத்தோம். கிட் இருக்குது. பிடபிள்யூடின்னு கொடுத்துருக்கோம். பிடபிள்யூ கொடுத்தீங்கன்னா கரண்ட்டாக நீங்கள் எந்த பாத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ அப் ஆகும். டைரக்டரி கிரியேட் பண்ணுறீங்க. அண்ட் தென் கிட்டுக்குள்ளே ஃபைல் ஒரு டச் ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த டச் ஃபைலுக்குள்ளே போயாச்சு. இப்போது ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து பாருங்கள். இந்த கிட்டு கற்றுக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரே மெத்தட் இந்த ஸ்டேட்டஸ் கமாண்ட் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு கிட்டு தெரியல, என்ன பண்ணணும் எதுவுமே தெரியலன்னா கவலையே இல்லை. கிட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே கமாண்டை டைரெக்டாக பாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுவே சொல்லும் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே கிட்னு ஒரு டைரக்டரி இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு கமாண்ட் இந்த கிட் இனிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைரக்டரி அங்கே ஃபார்ம் ஆகிடும். அப்போ நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்டஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஷோ அப் ஆகும். இப்போ கிட் இல்லைன்னு சொல்லுது. அப்போ நம்ம அதை மேக் பண்ணுறதுக்கு கிட் இனிட் கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ இனிஷியலைஸ் எம்டி கிட் டைரக்டரின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கமாண்டுக்கு நம்மக்கிட்ட இருக்குது கமெண்ட்ஸு. ஸோ இதை ஃப்ளோ கொடுத்தாலும் தெரியும். உங்களுக்கு சப்போஸ் தெரியல, கமெண்ட்ஸில் எங்கேயா ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணுன்றதுக்காக ஒரு டைம் நீங்கள் கிட்டை வந்து ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ நான் டேரெக்டாகவே இப்போதைக்கு சொல்கிறேன். இங்கே கிட் ஆட் கொடுத்து நீங்கள் டாட்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாட்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃபைல் தான் இருக்குது. அப்போ ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலோட பேர் ஆட் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே. இல்லை என்கிட்ட வந்து அங்கே ஒரு 100 ஃபைல் இருக்குது, இல்லை 50 ஃபைல் இருக்குது. 50 ஃபைலுமே நான் கிட்டவுக்கு மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா உட்காந்து 50 ஃபைலோட நேமையும் நம்ம இங்கே ஸ்பேஸ் விட்டு ஃபைல் 2.txt ஃபைல் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலோட பேரையும் நம்ம ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருக்க முடியாது. அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா டாட்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் லைக் கிட் ஆடு ஸ்பேஸ் விட்டு ஒரு டாட் கொடுத்தீங்க. கிட்டு ஸ்பேஸு ஆடு ஸ்பேஸ் டாட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அதாவது இந்த பிளேஸ்க்குள்ளே இந்த கிட்டுன்ற பிளேஸ்க்குள்ளே இருக்க எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைல் தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே 100 ஃபைல் இருந்துச்சுன்னா அந்த 100 ஃபைலுமே கலெக்ட் பண்ணிக்கும். அந்த மீனிங் பண்ணுறதான் வந்து இந்த கிட் ஆடுன்ற கமாண்டு. ஸோ இப்போ கிட் ஆட் பண்ணியாச்சு. இப்போது வந்து இங்கே கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்த்தா நீங்கள் ரெடியாக ஆட் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ ஆன் பிரான்ச் மாஸ்டர்ன்ற ஒரு பிரான்ச்சில் தான் இருக்கீங்க. நீங்கள் நியூ ஃபைல் ஒரு file.txtன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ நோ கமிட் மட்டும் பண்ணலை. அப்போது ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கமிட் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த டயக்ராமில் இருக்குது. ஆட் பண்ணணும், அப்புறம் கமிட் பண்ணணும், அப்புறம் தான் புஷ் பண்ணணும். இது 3 தான் நீங்கள் ரியல் டைமில் அதிகமாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ மற்ற கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது கிட்டில். அதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் சொல்கிறேன். இப்போது ஆட் பண்ணியாச்சு. இதுதான் நான் சொல்லியிருக்கேன். கிட் ஆட் கொடுத்து டாட் கொடுத்தாலும் ஓகே, இல்லை அந்த ஃபைலோட நேம் கொடுத்தாலும் ஓகே. இது ரெண்டுத்தில் எது கொடுத்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கமிட் கமாண்டு. ஸோ கிட் கமிட் -m கொடுத்து அந்த மெசேஜ் பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிட் கமிட் -m இங்கே வந்து மெசேஜ் பாஸ் பண்ண போகிறீங்க. அதாவது இதுக்கு என்ன மீனிங் இந்த கமிட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைமும் அந்த ஃபைல் அதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்க போகுது.
அந்த ஃபோல்டருக்குள்ள என்ன ஃபைல் இருக்குன்றத நான் ஒரு ஒரு டைம் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியணும் அப்படின்னு கிடையாது. நான் வெளியிருந்து பார்த்தாலே அந்த ஃபைல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த கமிட் மெசேஜஸ். ஸோ அப்போ நீங்கள் ரியல் டைமில் ஒரு கோட் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் கோட் என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போய் நான் என்ன சேஞ்சஸ் மேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து ஒவ்வொரு லைன் பை லைனாக படிக்க முடியாது. நீங்கள் கொடுக்குற கமிட் மெசேஜஸ்லேயே நான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கமிட் மெசேஜஸ் தான் நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ண போகிறீங்க. அதுக்கான கமெண்ட் தான் நீங்கள் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ லைக் இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கூகுள் டிரைவ் எடுத்துக்கலாம். இந்த கூகுள் டிரைவில் ஒரு ஃபோல்டர் இருக்குது. அப்போ அந்த ஃபோல்டர்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காலேஜ் ஃபோட்டோஸ் இருக்குது, ஸ்கூல் ஃபோட்டோஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்கூல் ஃபோட்டோஸில் நீங்கள் தனியாக சேவ் பண்ணுறதுக்கு ஸ்கூல் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் ஸ்கூல் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணி என்ன ஃபோட்டோஸ் இருக்குன்னு பார்க்க தேவையில்லை. வெளியவே அந்த ஃபோல்டரோட பேர் பார்த்தாலே ஸ்கூல் ஃபோட்டோஸ். அப்போனா என்னோட ஸ்கூல் ஃபோட்டோஸ்லாம் இங்கே தான் இருக்க போகுது அப்படின்றத நான் எனக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குற மெசேஜ் தான் வந்து இந்த கமிட் மெசேஜஸ். ஸோ இங்கே வந்து கோடு லெவலில் நீங்கள் என்ன கோட் ட்ரை பண்ணுறீங்களோ அதோட டீட்டெயில்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் வந்து இந்த கமிட் மெசேஜ். ஸோ இதை வந்து நான் இப்போ பண்ண போகிறது ஒரு எம்டி கமிட் தான். எம்டி ஃபைல் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எம்டி ஃபைல் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட் மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தெரியுதா ஒரு வார்னிங் அடிக்குது உங்களுக்கு. ஸோ இந்த கிட்ட நீங்கள் யாருன்னு சொன்னாதான் அவங்க வந்து கமிட்டே பண்ணுவான். அதுதான் வந்து இங்கே இருக்கிற மீனிங். ஸோ கிட்ட நீங்கள் யாருன்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னாதான் கிட்டுக்கு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு வார்னிங் மெசேஜஸ் உங்கள் லோக்கலில் இருந்துச்சுன்னா எரர் அடிக்கும். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இங்கே இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு லோக்கலில் இந்த கமெண்ட்டை நீங்கள் எக்ஸிட் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். அப்போ இந்த எரர் அடிச்சது அப்படின்னா அப்போ தான் நீங்கள் இந்த கிட் கான்ஃபிக் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் user.name அந்த கமெண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே இதை நாம் இப்பயும் பாஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து அகைன் கிளியர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து git config -global user.name. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே உங்களோட யூசர் நேம் நீங்கள் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அந்த நேம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். லைக் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ தென் git config அதே தான் திருப்பி -global. இங்கே வந்து நீங்கள் user. இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒன் செகண்ட் நான் முடிச்சு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு XYZ இது நீங்கள் கொடுக்குற ஒரு மெயில் ஐடி தான். ஸோ இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போது ஒரு ஃபோல்டருக்குள்ளே நீங்களும் ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்கள் கொலீக்ஸும் ஒர்க் பண்ண போகிறாங்க. இப்போது நீங்களும் ஒரு கோட் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்களும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 பேரோட கோடும் வந்து ப்ரொடக்ஷனுக்கு அதாவது லைவில் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு கோடில் வந்து ஏதோ பக் இருக்குது. ஸோ அது யாரோ வேணுக்கே பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் பக் வந்திருக்கு. அப்போது உங்கள் கம்பெனி சைட்லேருந்து அவங்க செக் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இது என் சைடு இல்லை அவனோட மிஸ்டேக் தான், ஸோ அவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ப்ளேம் பண்ணுறீங்க. ஸோ அவன் வந்து அகைன் உங்களை ப்ளேம் பண்ணுறான். இப்போ இது யாரோட மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த கமிட் மெசேஜஸ் நீங்கள் பாஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் யாரோட பேரில் இந்த கமிட் வந்து விழுந்திருக்கு. அப்போ நீங்கள் அங்கே புஷ் பண்ணும்போது ஸோ இப்போ இந்த கிட்டப்பில் நீங்கள் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யாரை புஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் இங்கே டீட்டெயில்டாக உங்களால் பார்க்க முடியும். என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இங்கே 96 கமிட்ஸ் இருக்குது. இந்த 96 கமிட்ஸையும் நீங்கள் இங்கே போய் டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யார் ஆத்தரைஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பேரில் வந்து நீங்கள் புஷ் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து இங்கே கமிட்ஸாக வந்து உங்களுக்கு ஃபில் அப் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து கமிட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கமிட்ஸ் தான் வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற என்ன பேர் கொடுக்குறீங்களோ அந்த பேரில் ட்ராப் ஆகும். அப்போ நீங்கள் புஷ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேரில் ட்ராப் ஆகிடும் ஈஸியாக. ஸோ அப்போது இந்த நேம் கொடுக்கும்போது ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க, என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து கமிட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ரிமோட் செக் பண்ணுறீங்க. ரிமோட்னா இந்த டயக்ராம் படி பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராம் படி பாருங்கள். ஸோ லோக்கல் கமிட் கொடுத்தீங்கன்னா லோக்கல் வரைக்கும் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ரிமோட்ன்றது தேர்ட் பார்ட்டி, அதாவது கிட் ஹப். இப்போ இவன் யாருன்னு இப்போ இந்த கிட்டுக்கிட்ட நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இதான் என்னோட கிட்டு அப்படின்றத நீங்கள் இவன்கிட்ட தெரியப்படுத்துறீங்க. ஸோ அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னா கிட்டு ரிமோட் கொடுக்குறீங்க. எந்த ரெஸ்பான்ஸுமே உங்களுக்கு ஷோப் ஆகலை. ஏன்னா நம்ம இன்னும் யார் கிட் ஹப்ன்றதே நம்ம இவங்ககிட்ட கொடுக்கல. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த எரர் அடிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிட்டப்பில் போயிட்டு டேரெக்டாக ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த கிட்டப்பில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். லைக் அது எப்படி கிரியேட் பண்ணால் github.com சொல்லிட்டு ஒரு .com இருக்கும். ஸோ இந்த github.com சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறனால இப்படி ஷோ ஆகுது. நான் இன்காக்னிட்டோ மோடில் ஓப்பன் பண்ணுறேன். github.com ஸோ கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ நியூ அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஸோ சைன் அப் வித் GitHub அப்படின்னு கொடுத்துக்கோங்க.
கன்டினியூ வித் ஜிமெயில் ஐடி அல்லது கன்டினியூ வித் உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்து என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்குங்க. நியூவாக வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணால் தான் நம்ம இந்த ப்ராசஸ் டாஸ்க்கே வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் லோக்கலில் கிட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அது எப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அண்ட் தென் கிட் ஹப்லேயும் வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ இந்த 2 ஃப்ளோ வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி கிட் ஹப்பில் அக்கௌண்ட் இருக்கிறனால ஸோ அதை டேரெக்டாக நான் இங்கே ஷோ பண்ணுறேன். இங்கே ப்ரொஃபைல் இருக்கும். இந்த ப்ரொஃபைல்ஸில் நீங்கள் எதாவது இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணாலும் சரி, இந்த ரெபாசிட்டரி கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை இங்கேயே வந்து நியூன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து கிட்டோட டாஸ்க்கு ஸோ கிட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ ரெபாசிட்டரி ட்ரை பண்ணுறேன். இங்கே டிஸ்கிரிப்ஷன் இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக இந்த ரெப்போ எதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்தாலும் ஓகே. இந்த ரெபாசிட்டரின்றது நத்திங் பட் உங்கள் ஒரு ஃபோல்டர் மாதிரி. நீங்கள் அந்த ஃபோல்டர் என்ன பேர் கொடுக்குறீங்களோ அந்த ஃபோல்டரோட பேர் அதை கொடுத்துக்கோங்க. இதை டீட்டெயிலாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. இது என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட், எந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரீட்மி ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பப்ளிக் ப்ரைவேட்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் நீங்கள் இந்த இது கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுருக்கீங்கன்னா வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண மாதிரி செட் பண்ண மாட்டீங்க. ஸோ வித்தின் நீங்கள் தான் வந்து கொலாபரேட்டர்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான், நீங்களே வாண்டடாக அந்த டீம் எல்லாருமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆட் பண்ணால் மட்டும்தான். பப்ளிக்காக வச்சுருந்தா எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெப்போவை. அதுக்கும் நீங்கள் கொலாபரேட்டர்ஸ் ஆட் பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்ளிக்காக இருந்தால் எல்லாருமே வியூ பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ இல்லைனா வியூ பண்ண முடியாது இந்த ரெபாசிட்டரியை. அதுக்காக பப்ளிக். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இது பப்ளிக்காக இருந்தால் மட்டும்தான் எல்லாருனாலையும் இதை பார்க்க முடியும். இது ப்ரைவேட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது. நீங்கள் அவங்களுக்கு ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு யூஆர்எல் மாதிரி ஜெனரேட் ஆகும். இந்த யூஆர்எல் தான் நீங்கள் அங்கே ரிமோட்டில் ஆட் பண்ணணும். இங்கே ரிமோட் கொடுத்துருக்கீங்களா? இந்த ரிமோட்டுக்கு அப்புறம் கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுத்துட்டு, சரி ஆரிஜின் ஸ்பெல் இது வந்து நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். அந்த ஆரிஜின்றது நீங்கள் இதுதான் கொடுக்கணும், எக்ஸாக்டாக நீங்கள் அந்த ஆரிஜின் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் கொடுக்குற எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ லைக் அந்த ஆரிஜின்றது நீங்கள் கொடுக்குறது, ஐ மீன் இதை தான் நம்ம அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த கமெண்ட்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். லைக் உங்களோட பேரோ இல்லை ஒரு ப்ராஜெக்டோட பேரோ எது வேணால் கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் அப்படி மாற்றி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா மறந்துடுவீங்க. அதனால் குளோபல் லெவலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆரிஜின்ற டிஃபால்ட் நேமே வந்து அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இல்லைனா நீங்கள் ப்ராஜெக்ட் வைஸ் கொடுக்குறதா வந்து கொடுத்துக்கலாம், இல்லை உங்கள் பேர் கொடுத்துக்கலாம். எது வேணால் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு டைம் நான் இந்த இவ்வளோ பெரிய யூஆர்எல் நான் டைப் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு அலியாஸ் மாதிரி ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதுக்கு பதில் இது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. அதுதான் வந்து கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் கொடுத்து என்டர் பண்ணிக்கிங்க. இப்போது ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆட் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அகைன் கிட் ரிமோட் கொடுத்து பாருங்கள். இப்போ ஆரிஜின் சொல்லிட்டு ஒன்று ரெஸ்பான்ஸ் வருது. அப்போது நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கேயே கொடுத்துருப்பாங்க கிட் புஷ் கொடுத்து -u ஆரிஜின் மாஸ்டர் என்ன இதோ அதை கொடுத்தேன். கிட் புஷ் -u ஆரிஜின் என்ன பிரான்ச்சில் இருக்கோ அந்த பிரான்ச்சை கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இது வந்து மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்குது. ஸோ நம்ம கிட் புஷ் -u ஆரிஜின் மாஸ்டர் அப்படின்ற பிரான்ச்சை நான் கொடுத்துட்டு இப்போ நான் புஷ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதோட எனக்கு வந்து இப்படி ஷோ அப் ஆகுது. உங்களுக்கு லோக்கலில் நீங்கள் கிட்டப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அத்தன்டிகேஷன் ப்ராசஸ் மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். அந்த பாப்அப் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ என் கேஸ்க்கு நான் என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நான் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த யூசர் நேம் இங்கே ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும், அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு விசிபிளாக இருக்காது நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்கன்றது. ஸோ டைப் பண்ணி முடிச்சுட்டு என்டர் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ டைப் பண்ணி முடிச்சு என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து கமிட் ஆகி அந்த பிளேஸ்க்கு புஷ் ஆகிருக்கு அப்படின்றது தான் இங்கே ஷோ ஆகுது. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணியிருக்கிறது கரெக்டானு சொல்லிட்டு இந்த பிளேஸ் வந்துட்டு இங்கே நீங்கள் ரெஃப்ரெஷ் பட்டன் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்க சேஞ்சஸ் இங்கே ஷோ அப் ஆகும். லைக் நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து எம்டி ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே ரிஜிஸ்டர் ஆகும். இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு ஃபைல்ஸையும் வந்து உங்கள் லோக்கலில் இருந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும். இப்போ எல்எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு ஃபைல் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டச் கொடுத்து இப்போ இதை இன்னொரு ஃபைல் நம்ம ஆட் பண்ணும்போது அகெயின் இது எல்லா கமெண்ட்ஸுமே எனக்கு கொடுக்க தேவையில்ல. ஸோ அதை எப்படின்னு சொல்லி பாருங்கள், இதுவும் புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ சாம்பிள் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தா சாம்பிள்னு ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ இந்த கிட் ஆட் கொடுத்து சாம்பிள். ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது வெறும் 3 கமாண்ட் தான். ஸோ அந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே மொத்தம் 3 ஆட் கமிட் புஷ் அது மட்டும்தான் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கமிட் another கமிட் வந்து டபுள் கோட்ஸ்குள்ள அனதர் ஃபைல் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கே கமெண்ட் தான் நமக்கு வெளியே உங்களுக்கு இங்கே ஷோப் ஆகுது என்ன ஃபைல்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ கமிட் பண்ணியாச்சு.
இப்போ git remoteலாம் கிடையாது. டைரக்ட்டா புஷ் பண்ணீங்க அப்படின்னா, git push -u origin இது ஒரு டைம் கொடுக்க தேவையில்ல. டைரக்ட்டா git push கொடுத்தாலே ஒர்க் ஆயிடும். நான் வந்து ஃபாலோ பண்ணி எப்படி பெஸ்ட் ப்ராக்டிஸஸோ அப்படி நான் நார்மலா ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்களும் இப்படி ஃபாலோ பண்ணதா பண்ணிக்கங்க. புஷ் பண்ணியாச்சு. ஸோ இதோட யூசர் நேம் கேட்குது. ஸோ ஒரு டைம் நம்ம GitHubஓட யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ண தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்கா பிக் பண்ணிக்கும் உங்களோட லோக்கல்ல. நான் வந்து இங்க ரிமோட் மீன் EC2ல ஒர்க் பண்ணியிருக்கனால, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் நான் பாஸ் பண்ற மாரி காமிக்கும். ஸோ இது குடுத்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. உங்களோட பாஸ்வேர்ட்ஸும் போட்டு புஷ் பண்ணீங்க அப்படின்னா, புஷ் ஆயிடும். ஸோ இப்போ இந்த கேஸ்ல நான் வந்து எல்லா கமெண்ட்ஸுமே நான் ஃபாலோ பண்ணல. ஜஸ்ட் ஆட், கமிட், புஷ். இத தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் நீங்க எல்லா கமெண்ட்ஸும் நிறைய ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு ஃபைல் ஒர்க் பண்ணும்போது ஆட், கமிட், புஷ். ஸோ வாங்க அது புஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கன்டென்ட்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ சாம்பிள்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் புஷ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைலும் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த GitHubல புஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு ஃபைலும் வந்து ஆட் பண்ணிட்டே வருவீங்க. இதுதான் வந்து மீனிங். ஒரு GitHubல எப்படி புஷ் பண்ணியிருக்கீங்கன்றத நீங்க இங்கேயே பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்றீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதில ஆட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபைல் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்க எல்எஸ் கொடுத்து பாருங்க. வேற ஃபைல் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஆட், கமிட், புஷ். நியூவா ஒரு ஃபைல் ஆட் பண்ணீங்க. அந்த ஃபைலுக்குள்ள ஆட், கமிட், புஷ் கொடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அங்க புஷ் ஆயிடும். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல இந்த ஃப்ளோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃப்ளோ வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொரீஸ், டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேளுங்க. கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கா ஒரு GitHubனா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஒரு பேசிக் ஃப்ளோ எப்படி புஷ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதோட சினரியோ. ஒரு கம்பெனில நீங்க எப்படி ரியல் டைம்ல உங்கள ஒரு ஒர்க் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, எப்படி பண்ணுவீங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த சேலஞ்சஸ் எல்லாமே புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.